ஜோதிட மாமணி சரவணன் சரவணன் அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக சனி பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான ரோகஸ்தானத்திற்கு சனி பெயர்ச்சியாகி உள்ளார். துலாம் ராசிக்கு 6ல் சனி அமர்வதால் ருணம் ரோக சனி ஆகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து யோகத்தை தரப்போகிறார். இந்த சனி மாற்றத்தினால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், கடன் தொல்லைகள் போன்ற அனைத்தும் நீங்கி ஒரு சிறப்பான பலன்களை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். அப்ப துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்தோஷமே. அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்கிறார். அப்படி என்றால் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதாகும். அது மறைவிடம், உடல் உறுப்பு, மாரகம், இறப்பு, ஆயுள், கஷ்டம், கவலை, மனம், விபத்து போன்ற இடங்களை குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம் என்பதால் இப்பொழுது நமக்கு இந்த 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதின் பலன்கள் என்னவென்றால், துணைவரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலில் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படும். மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி சனி மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே அப்படி என்றால் வேலையில் இரவு நேரத்தில் செய்யும் பணியில் கவனம் தேவை. பயணங்களில் சில மாற்றங்கள் தோன்றும். தொழிலில் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆராய்ந்து எந்த முடிவும் எடுப்பது நல்லது. ஆன்மீக பயணம் நன்மையை தரும். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக ராசிக்கு தனுசு ராசியை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். மேலும் அப்படி பார்ப்பதால் தைரியம், யோகம், கீர்த்தி, இளைய சகோதரம், சகாயம், இடது காது போன்ற இடங்களை குறிக்கக்கூடிய அந்த இடமாகும் 3ஆம் இடம் என்பது. ஆகவே மனதளவில் தடுமாற்றங்கள் ஏற்படும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். இளைய சகோதரிகளிடம் தாங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதால் நன்மையை அடையலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு நெருங்கி வரும். அவசர முடிவுகளால் சில பண விரயங்களும் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு செலவு அதிகமாகும். எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வர உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வரும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தாங்கள் தர வேண்டாம். கையில் பணம் புரள ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். உங்களின் முயற்சிகளில் எளிதில் வெற்றியடையும். குடும்பத்துடன் விருந்து விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வாய்ப்பு அமையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பதில் இதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமே. சிலருக்கு புது வீடு மாறும் யோகம் உண்டாகும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். அதே நேரத்தில் விஐபிக்களின் அறிமுகம் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சனி பகவான் சனி ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக ஸ்தானத்தில் அமர்வதால் பலன் எப்படி இருக்கும்? பணியிடத்தில் உங்கள் நிலை வலுப்பெறும் மற்றும் எதிரிகளின் தோற்கடிக்கும் நிலை உங்களுக்கு ஏற்படும். அப்ப எதிரிகள் உங்களை கண்டால் தோற்று போன்ற எண்ணத்தை அது தோற்றுவிக்கும். சோம்பலை கைவிட வேண்டும். இல்லை என்றால் நோய் கூடவே உங்களுடன் வர அது ரெடியாயிருக்கும். ஜூலை முதல் நவம்பர் வரை எந்த ஒரு நோயையும் பற்றி
எச்சரிக்கையாக இருந்து அதை நீங்கள் எதிர்கொண்டு சரி செய்வது நல்லது. சொத்து தொடர்பான தகராறுகள் வேரூன்றி கூடி அது நமது நிலைமையை சீர்பட ரொம்ப சிரமப்படுத்தும். இதை நினைவில் கொள்ள வேண்டும். சனி பகவான் 8ஆம் வீடு, 12ஆம் வீடு மற்றும் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நோய்களை குறைத்து முன்னேற வழி செய்ய இது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த எல்லா சலுகைகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடியாக இருந்த நேரங்கள் இப்பொழுது இல்லாமல் அது அப்படி படிப்படியாக குறையும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதே நேரத்தில் புது தொழில் தொடங்குவது தொடர்பான ஆலோசனையும் பண உதவியும் உங்களுக்கு எவ்வழியிலாவது கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்னும் 2.5 ஆண்டு காலத்திற்கு யோகமான பலன்களை அடையப் போகிறீர்கள் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். தாங்கள் சந்தோஷம்தானே? சரி, இருந்தாலும் நீங்கள் பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தரும் என்பதை இந்த நேரத்தில் தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நாம் பார்த்த சனி பெயர்ச்சி பலன்கள், மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திற்கு ஏற்ப பலன்களை பார்த்து அதில் உள்ள மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். துலாம் ராசி அன்பர்களே, லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் அனைத்து பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.